இந்த படத்துல எல்லாம் சொல்லுவா இல்ல ஏப்பா ஓ ரேஞ்சுக்கு நீ இவன் கூட எல்லாம் போய் சண்டை போடலாமா? இவனை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ இங்க நடந்திருக்கு. திமுக பாசகவை கூட சண்டை போடணுமா? பாசகவை அடிக்கிறதுக்கு திமுக வரணுமா? நாங்க போதாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கட்சி இல்லை, ஒரு இயக்கம் ஒன்று கிளம்பி இருக்கு. நாங்க போய் இவங்க போட்டி போறாயில ஒரு 27 இடம், அந்த 27 இடத்துல ஏரியாவா போய் இவங்க செஞ்ச எல்லா பிராடுத்தனத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு விழுகுதுன்னு நானும் பார்க்குறேன். டெபாசிட் தேராது, வெறுஞ்சட்டியத்தை இவங்க கையில் குடிச்சுக்கிட்டு அலையணும், ஒன்றும் ஓட விழுகாது. இவங்கள இந்த முறை தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலையும் இந்த ஓட்டு சதவீதம் இல்லை, டெபாசிட் கூட வாங்காத ஒரு கட்சியா மறுபடியும் ஜீரோவா ஆக்கணும் அவங்கள தமிழ்நாட்டில் அப்படின்றதுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதான் ஜீரோ பிஜேபி. அந்த ஜீரோ பிஜேபியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அதில் ஒரு மெம்பர் ஒருத்தர் இருக்கார். அந்த மெம்பர் நமக்கெல்லாம் நண்பர். அவர் யாருன்னா, இந்தியாவோட முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க இல்லைங்களா, நம்ம இதயத்தில் நீங்கா இடம் பிடிச்ச நம்மளோட இந்திய நிதி அமைச்சர். அந்த நிதி அமைச்சரோட அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் தான். நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இவங்க என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள நுழைய விட்டுறாதீங்க. அதுக்காகத்தான் நான் எங்கேயோ இருந்தவன் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், உங்களுக்காகத்தான். ஏன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சாத்தான் அது நல்லா எல்லா இடத்துக்கும் பரவும். இன்னைக்கு இங்க ஆரம்பிச்ச இந்த ஜீரோ பிஜேபி இந்தியா முழுக்க போகணும்னா உங்க உதவி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்துருவோமா? என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோபி. ஜீரோ பிஜேபி பேரை கேட்கறதுக்கே எவ்வளவு பெருமையா இருக்கு சார். அதாவது சில நேரங்களில் அந்த இதை சொன்னா, பேரை சொன்னா, அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இங்க எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டியது இல்லை. அவங்க மோட்டிவ் என்ன, இந்த இயக்கத்தோட அந்த எய்ம் என்ன அப்படின்றது அந்த பேரை கேட்டோடனே தெரிஞ்சு போச்சு. ஜீரோ பிஜேபி. ஜீரோ பிஜேபின்றது இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்கக்கூடாது, அது ஒன்றுத்துக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். உண்மையில தேர்தலுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான். இந்த இயக்கத்தில் பரகல பிரபாகர் இருக்காப்புல. இவர் வெறும் ஃபினான்ஷியல் அட்வைசர் மட்டும், எக்ஸ்பர்ட் மட்டும் கிடையாது. இந்தியாவுக்கே ஃபினான்ஸை வந்து பிரித்து கொடுக்குற நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையார் இருக்காரு இல்லையா, அவரோட பெட்டர் ஹாஃப், அவரோட ஹஸ்பண்ட். அவர் தான் வந்து அவர் ஆரம்பத்துலேருந்தே எப்படி இங்கே தமிழிசை அக்கா அவங்களோட பையன் வந்து சொல்லுவாங்கல்ல, இவங்க நாட்டை கட்டு குட்டி சவராக்கிடுவாங்க, தயவு செய்து எவனும் இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க சொல்லியிருக்காருப்பா. கத்தி அக்கா முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து கத்திக்கிட்டே இருப்பாப்புல. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ எரிச்சல். எல்லாரும் இருக்கிற அதுதானே அவங்களுக்கு வரும். இவங்க கட்சியில் இருக்கிறதுனால அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க இல்லை, ஒருவேளை பாசகால தமிழிசை அக்கா ஒருவேளை இல்லாமல் இருந்து இந்த பக்கம் எங்கேயாச்சும் இருந்திருந்தாங்கன்னு வைங்கள, என்ன கிளி கிழிச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டுமே தெரியும். இன்னமும் சில விஷயங்கள் தமிழிசை அக்கா வாயை திறந்து வெளியில சொல்ல முடியாமல் இருக்கலாம். வேற வழி இல்லாம எல்லாத்தையும் உள்ள முழுங்கிட்டு அவங்க வேற ஒன்று வெளியில துப்பிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். இப்ப பரகல பிரபாகரைய ஆரம்பத்திலேருந்து இவங்க இன்னும் சொல்ல போனா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எவ்வளவு ரொம்ப மட்டமா இருக்கிறாங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவா. ஆனால் அவர் பேசலாம், நம்ம பேச முடியுமா? அவருக்கு அந்த உரிமை இருக்கு, அவருக்கு அந்த தைரியம் இருக்கு, அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கு. அவர் எவ்வளவு தெளிவாக அவங்க பண்ண ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் இதுவரை எடுத்து சொன்னாங்க. வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் வழியாக மட்டும் கிடையாது, அவங்க என்னென்ன அந்த மத ரீதியாக கலாச்சார ரீதியாக என்னென்ன பண்ணி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். பாசகவை உள்ள விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒன்லி தமிழ்நாட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, அதாவது வெறும் ஒரு ஸ்டேட்டை மட்டும் அது வந்து பிடிக்காது.
அது என்ன பண்ண அப்படின்னா பொருளாதார ரீதியாக, கலாச்சார ரீதியாக, மத நல்லிணக்கம், சமத்துவம், சகோதரத்துவம், அதாவது இத்தனை நாள் நீங்கள் எண்ணத்தையெல்லாம் காப்பாற்றிடுவோம். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் அது சிதைக்காது. இத்தனை நாளாக நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்த அந்த நூற்றுக்கணக்கான வருஷக்கணக்கான அந்த பாரம்பரியங்கள் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் வைப் பண்ணிடும். ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிடுவாங்க. இது நான் சொல்லலை, அவர் சொன்னது. கண் கூட இருந்து அவன் பண்ண ஒவ்வொரு பித்தலாட்டத்தையும், அவங்க செஞ்ச எல்லா பொள்ளமாரித்தனத்தையும் பக்கத்தில் இருந்து பார்த்தவன். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பரகல பிரபாகர், ஹரி பரந்தாமன், நம்ம இவர் அண்ணன் வாஞ்சிநாதன் அண்ணன், எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு கட்டத்திலையும் பாஜக அந்த அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வர்றப்போ அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட ஒரிஜினல் அந்த இது என்ன, அஜெண்டா என்ன, அவங்க எதுக்காக இந்த விஷயங்களை கொண்டு வர்றாங்க. ஒன்றும் இல்லை, வாஞ்சிநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் அவங்க என்னென்ன செய்யணும்னு நினச்சாங்க, ஏன் இதை பண்ணாங்க, அந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த விஷயத்தை வச்சு எதை வெளியில் கொண்டு வரணும்னு அவங்க நினச்சாங்க. அதை உள்ளுக்குள்ளே விதைக்கிறது, அந்த கலவரத்தை தூண்டுறதா இருக்கட்டும், அதை வேறுபாடுகளை பிரிக்கிறதா இருக்கட்டும், ஒன்றா இருக்கிறவங்கள எதன் மூலியமோ அந்த அந்த முருக மாநாடு நடத்துனது, வேல் யாத்திரை நடத்துனது, இது எல்லாமே எதுக்காக அவங்க பண்ணாங்க. ஒன்றியத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க, அந்த வளர்ச்சிக்காக, ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்காக இந்த மாதிரி பண்ணுறது எதுக்காச்சும் ஒன்று இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்த்துருக்காங்கல்ல. ஆனால் அந்த வளர்ச்சிக்கு உண்டான எதுவுமே அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க 3 பேரும், அவங்க அங்கே இருக்கிற அத்தனை பேரும் எல்லாத்தையும் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான். அவங்களோட ஒரே எண்ணம், உள்ளே வந்தாங்கன்னா தமிழ்நாட்டை இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு மேலே தூக்கி கொண்டு போய் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதை தரன்னு இழுத்து கொண்டாந்து கீழே தள்ளிடுவாங்க. மறுபடியும் தமிழ்நாடு முன்னேறது ரொம்ப கஷ்டம். இவங்க இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே புகுந்து அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு, அதாவது இப்போ பீகாரையோ இல்லை குஜராத் வேணாம், பீகாரை வச்சுக்கோ, ஒடிசாவை வச்சுக்கோ, அஸ்ஸாமை வச்சுக்கோ, இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அதையும் வச்சுக்கோ. அதோடு இந்தியாவில் இருக்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு டாப் 3ல் உட்கார்ந்துருக்கு. அந்த டாப் 3ல் உட்கார்ந்துருக்கத அவங்களால பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. ஏன்னா அங்கிட்டு இருக்கிறவங்க ஆட்சி பண்ணுறதுக்கும் இங்கிட்டு இருக்கிறவங்க ஆட்சி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க எதை முன்னாடி நின்று வைக்கிறாங்க, அதாவது அவங்க அங்கே இருக்கிறவங்க அந்த ஆட்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களும் முன்னாடி வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க மக்களை முன்னாடி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை மட்டும் அவங்க பார்க்குறாங்க. இதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். எவ்வளோ தூரம் போகிறோம், இந்த மாதிரி தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது. அதை எந்த விதத்துலையும் நம்மளால் பீட் பண்ண முடியல, பக்கத்தில் போக முடியல. அதை இழுத்து கொண்டாந்து நமக்கு ஏத்தாப்புல வச்சுட்டோம். அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாஜக ஏன் தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு போராடுது, ஏன் இவ்வளவு போராடுது? ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல நம்ம நின்றுட்டோம்னா இந்தியாவில் எந்த இடத்துலையும் போயிட்டு நிற்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு வந்துடும் அப்படின்னு பாஜக நினைக்குது. நம்மளை எவனும் கேள்வி கேட்க முடியாது. அதாவது இவங்க இருக்கிறதுனால தான் என்டையர் சவுத்து பாஜகவுக்கு பெரிய சவாலாக இருக்குது. அந்த சவுத்தில் ஆல்மோஸ்ட் இப்போ ஓரளவுக்கு கர்நாடகாவை பிடிச்சிட்டாங்க. அதான் அவங்க பாதிக்கு பாதி நிற்கிறாங்க. ஆந்திரா கேட்கவே வேண்டாம். இன்னும் இந்த தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு இது மட்டும்தான் இருக்குது. இதில் எப்படியாச்சும் நம்ம இறங்கி நின்று நம்மளோட பவரை ப்ரூவ் பண்ணிட்டோம். குறைஞ்சபட்சம் மினிமம் வெளியில், அதாவது ஆளுங்கட்சியை வர வேண்டாம், எதிர்கட்சியை வர வேண்டாம், தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு எடை இருக்குது, தமிழ்நாடு மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஒன்று இந்த திருவனந்தபுரத்தில் பண்ணாங்கல்ல, ஒரே ஒரு மாநகராட்சி பிடிச்சாங்க. அந்த ஒரு மாநகராட்சியை நேஷ்னல் நியூஸ், அதாவது கேரளா கவர்மெண்ட்டையே பாஜக கைப்பற்றிடுச்சு, கேரளாவில் பாஜக ஆட்சி நடக்குதுன்ற லெவலுக்கு அங்கே வட மாநிலங்களில் இருக்கிறவங்கள நம்ப வச்சாங்க. ப்ரொபகண்டா. வெறும் ஒரு மாநகராட்சி சார், வெறும் ஒரு மாநகராட்சி. அந்த என்டையர் கேரளாவே பிடிச்சோம். அதுதான் அவங்களோட அந்த பவர்ஃபுல், அதுதான், வேற எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு நினச்சி அப்படி இருக்கிறப்ப ஒரு 10-15 சீட்டு, 234 சீட்டு நம்மக்கிட்ட இருக்கு. 234 சீட்டில் வெறும் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சுட்டா போதும், தமிழ்நாடு எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, நம்ப வச்சிருவாங்க. உண்மையில அதர் ஸ்டேட், தமிழ்நாட்டை தாண்டி அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டிலே பிஜேபி உள்ளே போயிடுச்சா,
அப்போ பிஜேபி பயங்கர பவர்ஃபுல்லான கட்சி தான் போல. நிஜமா சார். அவங்க என்னென்ன இது வரைக்கும் மற்ற ஸ்டேட்டுகளில் ஏமாற்றி இருக்கிறாங்க, அவங்க செஞ்ச வேலைகள் என்ன, இது அத்தனையும் இந்த ஜீரோ பிஜேபி இயக்கம் இருக்கு இல்லைங்களா, அவங்க இருக்கிறவங்கள அவங்களோட எய்மை 234 தொகுதிகளும் கிடையாது. 27 + ஒரு 5 வரும் 32 தொகுதி. இந்த 32 தொகுதிகளையும் உண்மையிலேயே பாஜக என்ன பண்ணுச்சு, அவங்க தமிழ்நாட்டுக்கு உள்ள வர்றதுக்கு எப்படியெல்லாம் முயற்சி பண்ணாங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் துரோகம் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் கலவரத்தை கிளப்பி விட பார்த்தாங்க, தமிழ்நாட்டை எப்படி அந்த ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளவு மோசமாக நடத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக நடத்துச்சு, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு அடம் பிடிச்சி நமக்கு தர வேண்டியதை தர முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாங்க. தமிழ்நாடு இதை எப்படி இன்னும் எதிர்த்து பாஜகவை சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் பாஜக உள்ளே வரக்கூடாது, இது எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறு ரொம்ப தெளிவாக சிம்பிளாக சொன்னாங்க. ஆரி பரந்தாமண்ணையா சொன்னார், திருப்பரங்குன்ற மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா, கோவைக்கு மெட்ரோ வரணும்னா, மதுரைக்கு மெட்ரோ வரணும்னா, ஒசூருக்கு நமக்கு ஏர்போர்ட் வரணும், இது எல்லாமே பாஜக தடுத்தது. திருப்பரங்குன்றத்தில் கலவரம் பண்ணது, கோவைக்கு மெட்ரோ வரவிடாமல் தடுத்தது, மதுரைக்கு மெட்ரோ தர முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சது, ஒசூருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது. சந்திரபாபு நாயுடு கேட்டால் உடனே கொடுத்துட்றாங்க. ஒசூருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது அவங்க தான் சார் சொன்னாங்க. முடியாது, தர முடியாது, ஒசூருக்கு நாங்கள் எதுக்கு தரணும், கொடுங்கடா பக்கத்தில், ஏன்னா நமக்கு இங்கே பரந்தூருக்கு வருது, கர்நாடகாவுக்கு வருது, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு நிறையா இருக்குது, ஏர்போர்ட்டு கொடுங்கப்பா, நமக்கு செட் ஆகும், நல்லா இருக்கும், எந்த தடையும் இல்லை. எங்கேயோ இருக்க ஏவியேஷனை இங்கே கொண்டாந்து இதனால இது தரக்கூடாதுன்ட்டாங்க. அதை எப்படி தரக்கூடாதுன்றதை தான் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எய்ம்ஸு யோசிச்சு பாருங்களேன், கீழடி ஏற்று கடைசி வரைக்கும் எவ்வளவு சொல்லிட்டு போகலாம், ஒவ்வொன்றுக்கும் பண்ணலாம். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றது ஒரே ஒரு காரணம் தான். அந்த இயக்கத்துக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. அதிமுக ஜெயிக்கணும், பாஜக ஜெயிக்கக்கூடாது. அந்த 32 தொகுதியிலையும் பாஜக தோக்கணும், முக்கியமாக கேவலமாக தோக்கணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தோட அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன நிறைவேறுமா நிறைவேறாதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அவங்க எவ்வளவு தீவிரமாக இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, உண்மைகளை அவ்வளவு தீவிரமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப வரும். இந்த அடுத்து வரப்போகிற அந்த 20-25 நாள் ரொம்ப குரூஷியலான நாள் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்களா, அது மக்களுக்கு போய் சேருமா, மக்கள் அதை ஏற்றுக்குவாங்களா, அதை புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்றதெல்லாம் போக போக தான் தெரியும். பார்ப்போம். நன்றி.